ஜென் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 6ஆம் அறிவு பகுதி. 23 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் பயணம் செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது சிவனுக்கே தொண்டு என்று தன் உயிரே அதுக்கு அர்ப்பணித்துள்ளார். சிவா என்கின்ற மூர்த்தி தான் நாம் சந்திக்க போகிறோம். வணக்கம். திருச்சிற்றம்பலம். சார், உங்கள் சொந்த ஊர் எது? நீங்கள் எப்படி அரசியலில் பயணப்பட்டீங்க சார்? என்னுடைய சொந்த ஊர் செங்கற்பட்டு டிஸ்ட்ரிக்டில் உள்ள பையனூர் கிராமம். நான் பிறந்தது வளர்ந்து படிப்பு ஒரு எட்டாம் வகுப்புலேயே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய பயணம் சிறு வயதிலிருந்து திராவிட கழகத்தினுடைய ஈர்ப்பினால் எனக்கு அதில் அரசியலில் சின்ன இளைஞர் அணியில் இருந்து ஒரு கழக செயலாளராக வந்து ஒன்றிய பொறுப்பில் கூட சின்ன சின்ன பொறுப்புலலாம் வகித்து 2 முறை கோஆப்ரேட் பேங்க் சேர்மனாக இருந்து அரசியல் பயணம் 2006 வரைக்கும் பயணம் பண்ணியுள்ளேன். நீங்கள் திராவிட கழகம்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இதில் இருந்திருக்கீங்க. ஆமாம் சார். அப்போ நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே எந்த எந்த இதில் இருந்து நீங்கள் திராவிட கழகத்தை பயணம் செஞ்சுட்டுங்க சார்? சின்ன வயசுன்னு சொல்கிறீங்க. ஆமாம். அந்த ஆண்டு சொல்ல முடியுமா? எப்போ இருந்து? 76 77 இருந்து தொடர்ந்து சிறு வயதிலிருந்து அவருடைய பேச்சாற்றல், யாருடைய பேச்சாற்றல்? கலைஞருடைய பேச்சாற்றலும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஈர்ப்பு, அது அந்த பகுத்தறிவுத்தன்மை, கடவுள் மறுப்பாளர் என்று எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் கடவுள் மறுப்பாளர் கிடையாது. பகுத்தறிவோட பராசக்தி படம் அதுக்கு உதாரணம். மூட நம்பிக்கை தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரே தவிர நிறைய விஷயம் பகுத்தறிவோடு போனீங்கன்னா உங்களுக்கு புரியும். கலைஞருக்கு எல்லா திருவாசகத்தில் இருந்து சீவக சிந்தாமணிந்து எல்லா நூலுக்கும் உரை எழுதினவர். எல்லாம் லாஸ்ட்ல கூட பயணம் பண்ணவர். அப்போ அவருக்கு கடவுளுடைய எல்லாத்துக்கும் படித்தாதான் அவர் எல்லாத்துக்குமே பொருள் எழுத முடியும், உரை எழுத முடியும். அப்போ எல்லா விஷயமும் அவருக்கு தெரியல. அப்போதான் நீங்கள் பகுத்தறிவாளராக இருந்தீங்க. ஆனால் மூட நம்பிக்கை இல்லை கிடையாது. ஆனால் கடவுள் பக்தி இருந்ததா? ஆமாம். இறைபக்தி எங்கள் குலதெய்வ வழிபாடு. அது இல்லாமல் நான் பெரும்பாலும் சின்ன வயசில் பகுத்தறிவாளராக இருக்க சொல்ல நான் திருநீரோ குங்குமமோ எதுவும் நெற்றியில் இட்டது இல்லை. அது அப்போ திமுகவுக்கு அது கொள்கை கூடன்ட்டு ஒரு கொள்கையாக இருந்தது. அந்த கொள்கையை சார்ந்து வாழ்ந்தோம். ஆனால் இறைபக்தி மட்டும் மனசில். ஆனால் பெரும்பாலும் திமுக தொண்டர்கள் நெத்தியில் எந்த பொட்டு வச்சுக்கிறது எல்லா திமுககாரங்களுக்கும் இறைபக்தி உண்டு. கொள்கை அடிப்படையாக வெளியே சொல்ல மாட்டாங்க எல்லாருக்கும் கூட. மனசுக்குள்ள. ஆமாம், மனசுக்குள்ள இருக்கு. ஆமாம். அப்போனா அதில் கடவுள் மறுப்பாளர் அப்படின்னா ஒரு 1% இருக்குமா? கடவுள் மறுப்பாளர்னு யாருமே இல்லை. திமுக இல்லைன்றீங்க நீங்க? திமுக பயணம் செஞ்ச வரைக்கும் திமுக இருக்காங்க 99%. 1% கூட குறையாம கூட எல்லாமே கடவுள் உள்ளுக்குள்ளார இருக்கும். அப்படின்னா நீங்க சொல்றீங்க கலைஞரும் கடவுள் மறுப்பாளர்ன்றீங்க, அது ஏத்துக்கலாமா? மறுப்பாளர்னா அவங்க குடும்பமே அவங்க குடும்பம் கடவுள் ஏத்துக்கிறாங்க. அவங்களுடைய இப்போ கலைஞருடைய அப்பா அம்மா கூட இறைவனுக்கு தொண்டு செஞ்சதுனால தான் இந்த ஒரு அந்த கடவுளோடு ஒன்றி இணைஞ்சதுனால தான் எல்லாருடைய இவங்க மன்னர் ஆட்சி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. மன்னராக ஆட்சியாக இறைவன் கொடுத்துருக்காரு அவங்களுக்கு தொடர்ச்சியாக. அப்பனா நீங்க அதுதான் உண்மை. இறைவனுக்கு ஒரு சனம் நினைச்சாவே சேவை செஞ்சாவே அவர் ஏற்றி விடுவார். இவங்க முன்னோர்கள் ஃபுல்லாகவே இறைவனுக்கு பணி செஞ்சவங்க. ஓ, அந்த புண்ணியம் தான் இவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்றீங்க? ஆமாம், அதுதான் உண்மையும் கூட. சார், இப்போ அன்பழகன் கூட கடவுள் மறுப்பாளர் தானே இருந்தார், பேராசை அன்பழகன். அவரும் உள்ளுக்குள்ளே கடவுளை நம்பினவர் தான்றீங்க? எல்லா குடும்பத்துலேயும் கடவுள் மறுப்பாளராக யாருமே இருக்கல திராவிட முன்னேற்ற கழகத்தில். உள்ளுக்குள்ளே இருப்பாங்க. ஆனால் வெளியே அவங்க அந்த கொள்கைக்கோசம் சில விஷயம் நீங்கள் பக்கத்தறிவாளராக தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் 63 ஒரு 23 வருஷம் கிட்ட அரசியலில் பயணம் செஞ்சுட்டு இருந்தீங்க. எப்போ நீங்கள் அந்த கட்சி விட்டு வெளியே வந்தீங்க? கட்சி விட்டுட்டு காரணம்லாம் இல்லை. இன்னி வரைக்கும் நான் கட்சி விட்டு போகலை, அது வேறு விஷயம். எனக்கு திமுக கொள்கை, நான் எவ்வளோ அரசு ஆன்மீக பயணம் பண்ணால் கூட
திமுக மேலே ஒரு பற்று இருக்கு, திராவிட இது மேலே. ஏன்னா எல்லா அரசியலை விட இவங்க வந்து மனித நேயம் கொஞ்சம் மறைமுகமாக பார்ப்பாங்க. சிறுபான்மை மதத்துன்னா இப்போ நீங்கள் சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா மொழி வாரியமா மதம் வாரியா? மொழி வாரியமும் இன வாரியமாகவும் மதம் வாரியம் எப்பயுமே திமுக கைவிட்டது இல்லைன்றீங்க. சரிப்பா, நீங்கள் வந்து இப்படியே சிறு தெய்வங்கள் உங்கள் குலதெய்வத்தை அணங்கிட்டீங்க. எப்போ வந்து சிவனுக்கு தொண்டு செய்யணுன்ட்டு ஒரு நிலைமைக்கு வந்தீங்க? ஏதாவது காரணம் உருவாகும்ல? ஆமாம். திடீர்னு எல்லாருமே போயிட்டு இது பண்ணணும், ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அது ஏதாவது அப்படி ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா? என்னோடய வாழ்க்கையில் நிறைய இழப்புகள் ஒரு பக்கம், வணிக ரீதியாக சில இழப்புகள். அது இல்லாமல் என்னுடைய கனவுல இறைவன் வந்து அடிக்கடி பயணிப்பார். எந்த கடவுள்? சிவபெருமான். சிவபெருமான். அந்த இது ஆமாம். அந்த இழப்புன்னு சொல்கிறீங்கல்ல, ஆமாம். அது எவ்வளோ இருக்கும்? ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும். அது எந்த வருஷத்தில்? 2005லேருந்து 2006 அந்த ஒரு வருஷத்துல நீங்க சேர்த்து வச்சு இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இருந்த காசும் போய் கடனாளியாகவும் ஆனேன். கடன் அது சில பேர் சொல்லுவாங்க, கடனாளி நான் நடுத்தருக்கு வந்துட்டேன், அப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்களா? நடுத்தருக்கு வராத சிவபெருமானை அவர் பிடிச்சிக்கிட்டாரு என்ன. இப்போ பிடிச்சிக்கிட்டாருன்றீங்களே, அது எப்படி பிடிச்சிட்டாரு, எந்த விதத்தில் பிடிச்சாரு, அது சொல்லுங்களேன். அவர் அதாவது நான் இழந்து சூசைட் பாயிண்ட்டுக்கு போக சொல்ல, எங்கே போனீங்க சூசைட் பண்ணுறதுக்கு? குன்றத்தூர் மலை மேலே, முருகர் கோவில் மலை மேலே உட்காந்து சூசைட் பண்ணிக்கலான்ட்டு நான் மனசுக்குள்ளே ஒரு யோசனை பண்ணின்னு இருக்க சொல்ல, பக்கத்தில் வந்து ஒரு சிவனடியார் வந்து உட்கார்றாரு. உட்காந்து அவர் நான் பார்த்ததே இல்லை, பேசுனதே இல்லை. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் பக்கத்தில் இருந்து வாலண்டியாக அவரே வந்து என்கிட்ட வந்து நீங்கள் உங்கள் ஊருக்கு போங்க, இன்னிலேருந்து மாற்றம் கிடைக்குன்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு உங்களுக்கு சில விஷயம் அமையும்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் திரும்பி பார்க்குறேன், அவர் இல்லை. அப்புறமா என்ன பண்ணுறீங்க? அப்போ அவர் சொன்ன 1 மணி நேரத்துலேயே நான் எங்கள் ஊருக்கு போயிடுறேன். என்னுடைய சொந்த ஊர் பையனூர். அதாவது எனக்கு வந்து பையனூரில் தான் வளர்ந்தது, அரசியல் போனது வந்ததெல்லாம். 92ல் எனக்கு மேரேஜ் ஆகி 93ல் சென்னை வாழ்க்கைக்கு வந்துடுறேன். சென்னை வாழ்க்கையில் கொஞ்சம் நட்பு ரீதியாக, வியாபார ரீதியாக, அரசியல் ரீதியாக சில தொடர்புகளால் நான் வியாபாரம்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வியாபாரத்தில் எனக்கு 2006ல் வந்து இழப்பு வருது. இழப்பு வர சொல்ல இந்த சூசைட் பாயிண்ட்டுக்கு போக சொல்ல இது நடந்தது. இது நிகழ்ச்சி நடந்தவுடன் நான் திருப்பம் பையனூருக்கு போயிட்டேன். போயிட்டு பையனூர் அங்கே அந்த பாயடைஞ்ச கோயில் சிவபெருமான் ஒரு 300 வருஷமாக பூஜையே இல்லாமல் சிவன் கோயில் இடிஞ்சு போய் இருக்கு. 300 வருஷமாக ஒரு முள்ளு மரம், பழமையான கோயில், கருவறைலாம் இடிஞ்சு மண்டபம்லாம் இடிஞ்சு இருக்கிற கோயிலுக்கு போய் அன்றைக்கி விளக்கேற்றினேன். அப்போ அது வரைக்கும் யாரும் விளக்கமே ஏற்றலையா? யாருன்னா போகிறவங்க வரவங்க ஏற்றிருப்பாங்க. ஆனால் பூஜை புனஸ்காரம் நடந்ததா எனக்கு தெரியல. அந்த ஊரில் இருக்கிறவங்க சில பெரியவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு என்னதான் பண்ணுறீங்க? அங்கிருந்து வரீங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு விளக்கேற்றுறேன். முதல் பாலாபிஷேகம் பண்ணி விளக்கேற்றுறேன். நீங்களே சிவனுக்கு நீங்களே பாலாபிஷேகம் பண்ணி விளக்கேற்றுறேன். அன்னிலேருந்து இன்னை வரைக்கும் அந்த சிவனுக்கு ஒரு நாயாக இருந்துட்டு இருக்கேன். இல்லை பின்பற்று இல்லை, நாயின்னா நன்றி உள்ள மிருகம்ட்டு. நீங்கள் சிவனுக்கு நன்றியாக இருக்கிறதுனால அப்படி சொல்கிறீங்களா? பைரவர்ன்ட்டு சொல்லுவாங்க. திருவாசகத்தில் ஒரு இடத்துல நாயினும் நயந்தினி ஆட்கொண்ட போது இறைவன் வந்து நம்மளை ஒரு நாயை விட நம்மளை வந்து நயந்துகிறாரு. அப்படி இருக்க சொல்ல அவருக்கு மேலே நாய் என்றால் மிருகம் கிடையாது. நாய் என்றால் நானாவே நமச்சிவாயன்னு அர்த்தம். அதில் உட்பொருள். ஒருத்தர் திட்ட சொல்லக்கூட நாயின்னு திட்டக்கூடாது. அங்கேயே சிவபெருமான் உள்ளே இருக்கிறாரு. அதனால் என்னுடைய குரு நாயின்னு கூட யாரும் திட்டக்கூடாதுன்னு சொல்லுவார். அதனால் நாயினும் நடிந்து நீ என்னை ஆட்கொண்ட போது மாய பிரிவே அவர் வசம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்ட்டு நீங்கள் உணர்ந்த பிற்பாடு இப்போ வந்து அவர் கோவிலுக்கு போயிட்டு தினமும் அபிஷேகம் பண்ணுறீங்க. தினமும் நான் அபிஷேகம் பண்ணுறது வந்து என் சார்பாக நிறைய பேர் பண்ணிவிடுவாங்க.
பூஜை முடிஞ்ச உடனே டெய்லி போய் இறைவனை வணங்கி ஒரு திருவாசகம் பாடிடுவேன் இப்போல்லாம். அது அப்பலேருந்து இது. ஆமாம். இப்ப அந்த கோயில் அப்படியே பாடைஞ்சிருக்கு. அது ஏதாவது மாற்றி இருக்கீங்களா? மாற்றம் அதாவது எனக்கு ஒரு சில ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் தெரியும் வணிக ரீதியாக. அப்படி பண்ண சொல்ல எனக்கு ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு நான் ஒரு பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணேன். அதில் ஒரு லாபத்தில் என்னுடைய மனைவி கிட்ட போய் 2 லட்ச ரூபா தான் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு 18 லட்ச ரூபாயை வச்சு சிவபெருமான் கோயிலை பிரிக்க ஆரம்பித்தேன். சரிப்பா, இப்போ சொந்த மனைவி கெட்டியே போய் சொல்லியிருக்கீங்கல்ல, 2 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சி. அது இறைவனுக்கு வசம் தானே, அவர் கொடுத்த காசு அவருக்கு தானே சொந்தம். நம்மளுக்கு அளவற்ற பணம் இருந்தது மன ரீதியாக நிறைய துன்பத்தை தான் சந்திக்க முடியும். இன்றைக்கி வரைக்கும் கூட நான் 0 பாயிண்டில் தான் இருக்கேன். ஆனால் எனக்கு 10 ரூபா கிடைக்குதுன்னா அதில் 5 ரூபா செலவு பண்ணி எனக்கு இன்பத்தை காணிட்டுருக்கேன். இன்பத்துன்னா சொந்த பேர் சிவனுக்கோ மற்றவருக்கு உதவி பண்ணியோ அதில் பேரின்பம் ஒன்று இருக்குது. சிற்றின்பத்தை விட நிலையானது, மனசு கொஞ்சம் நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும், அதில் பெரிய நிம்மதியும் கிடைக்கும். சரி, அந்த 18 லட்சத்தை இறைப்பணிக்கோசம் ஒதுக்கி பாழடைஞ்ச கோயிலுக்கு கோயிலை பிரித்து காட்டினேன்ட்டு ஒதுக்கி அதை அந்த பணியை ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அது நிறைய ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாச்சு. சிவத்தொண்டர்கள் உதவி பண்ணது, நான் ரியல் எஸ்டேட்டில் பண்ணது எல்லாமே இறைவனுக்கு இன்னைய வரைக்கும் செலவு பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த அந்த கோயில் பாழடைஞ்சது இப்போ அந்த அது எத்தனை வருஷம் கோயில்? இப்போ அது மகேந்திர பல்லவரால் கட்டப்பட்ட 7ஆம் நூற்றாண்டு கோயில். 7ஆம் நூற்றாண்டு கோயில். அது அப்படியே கட்டியிருக்கீங்களா நீங்கள்? ஆமாம், அதில் ஒரு சின்ன டச்சர் கூட மாறாமல் அந்த எல்லா கல்லுக்கும் மெம்பர் போட்டு ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்து எந்தெந்த கல் எங்கெங்கே இருந்ததோ அதே மெத்தடில் இன்றைக்கி மன்னர் கட்டின கோயிலாக தான் தெரியுமே தவிர எந்த இடத்துலையுமே பிரித்து கட்டுறதும் தெரியாது. எந்த இடத்துலையுமே அந்த அடியன் செய்த வேலையாக இருக்காது. சரிப்பா, நீங்கள் ரைட்டு. அது பாழடைஞ்ச கோயில், அது இது அப்போன்னா அது அரசாங்கத்தினுடைய கோயில் தானே. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எப்படி அதை எடுத்து செஞ்சீங்க? அரசாங்கத்தோட தொல்பொருள் ஆராய்ச்சியோ அறநிலையத்துறைக்கோ நான் போய் நேராக போய் சந்தித்து கேட்டேன். இந்த கோயிலுக்கு வருமானம்லாம் எதுவும் இல்லை, இது கேப்பாரற்ற கோயில், நீங்கள் பண்ணிக்கலான்ட்டு வாழ்மொழி உத்தரவாக சொல்லிட்டாங்க. அதனால் நான் துணிஞ்சு அதை பிரித்தேன். சின்ன ஒரு எவ்வளோ இடையூறு வந்தது லோக்கல் மக்களால். ஆனால் இறைப்பணியிலேருந்து இன்னி வரைக்கும் தொடர்ந்து நடந்தது. எதுக்கு அந்த லோக்கல் உடைய மக்களால் அவ்வளோ உங்களுக்கு இடைஞ்சல் வந்தது? அந்த கோவிலுடைய சொத்துக்கள்லாம் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போனா அந்த கோவிலுக்கு அவ்வளோ இடம் இருக்கு. இன்னைக்கெல்லாம் அது பெயர் மாற்றமாகி எவ்வளோ இருக்கும் சொத்துக்கள்னா அது சிவபெருமானுக்கு அந்த வழக்காடு அவள் எவ்வளோ ஏக்கர் இருக்கும்? ஒரு 27 ஏக்கர் வழக்காடே இருக்குது. கோயிலை சுற்றி 5 ஏக்கரு, 5 ஏக்கர் 50 சென்ட். அது அத்தனையுமே உள்ளூரில் இருக்கிற மக்கள், அரசியல்வாதிங்கன்னா எப்படி சொல்கிறது, அங்கே இருக்கிறவங்க அந்த அரசியல்வாதிங்க 99% ஏடிஎம்காரங்கள அந்த அரசியல்வாதிங்க வீடு கட்டிட்டாங்க எல்லாமே. அது இந்த கோயிலை கட்டக்கூடாதுன்னு கூட என்னை கோயில் உள்ளவே வெடிச்சு துன்புறுத்தினாங்க, அடித்தாங்க, ரத்தம் ஒழுவா கோயிலை கட்டக்கூடாதுன்னு. சொத்தெல்லாம் பிடிங்கிடுவாங்க, வீடெல்லாம் காலி பண்ணிவிடுவாங்க அப்படின்ட்டு அடித்தாங்க. அதையும் சகிச்சுக்கிட்டு சிவபெருமானுக்கு இன்னை வரைக்கும் நான் அவங்களுக்கு கூட ஒரு சின்ன துன்புறுத்தல் பண்ணாமல், எந்த ஒரு மன ரீதியாக அவங்கள திட்டாமல் நான் இறைப்பணி தான் நம்மளுக்கு இலக்குன்றதை அதே பண்ணிட்டுருக்கேன். இப்போது அந்த கோயிலுக்கு என்ன மாதிரிலாம் செஞ்சுருக்கீங்க? இப்போ அந்த கோயிலுக்கு பல்லவர் கட்டின டச்சர் முடித்து முன் மண்டபம் போட்டிருக்கோம். மண்டபம்னா முன்ன வசந்த மண்டபம் போட்டிருக்கேன். அது முடிஞ்சு இப்போ ராஜகோபுரம் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை நிலை? 5 நிலை. அதுக்கு நிறைய செலவாகும். ஆமாம், அது இறைவனுடைய தொடர்பால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அதாவது சிவனடியார்கள் சர்க்கிள்லேருந்து ஒரு சில நண்பர்கள் ஆமாம் இது வரைக்கும் ஒரு 80 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருப்பேன். அது அந்த பணம் எப்படி வந்தது, நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறதுனால எனக்கு வர காசை இறைவனுக்கு எனக்கு யாரும் வாரிசு கிடையாது. அதனால் நான் சேர்த்து வைக்கணும்னு எனக்கு அவசியமும் கிடையாது. அந்த எண்ணமும் வரல. சிவன் அப்படி உங்களுடைய அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சுக்கலாம். எனக்கு என்னுடைய மனைவிக்கு
ஒரு 9 கரு நின்று போயிடுச்சு, கலைஞ்சி போச்சு. அதனால் வந்து கடவுள் வந்து நம்ம அவர் பணிக்கு கூப்பிட்றதுனால இவனுக்கு வாரிசு இருந்தால் வேறு மாதிரியே மாறிடுவான்ட்டு நினச்சிருக்கலாம்ல. அந்த எண்ணங்கள் வகுத்துல போறாருன்ட்டு இல்லை, நீங்கள் மனைவிக்கு இதில் உங்களை அந்த எண்ணம் உறுதுணையாக இருக்கணும்ல, அவங்க எப்படி? அது நாங்கள் இதில் நிறைய பணம் செலவு பண்ணிட்டோம். மருத்துவ செலவோ இல்லை தத்து எடுக்கிறதுக்கு கூட ஒரு 2-3 லட்ச ரூபா செலவு பண்ணோம். ஒருத்தருக்கு ப்ரெக்னென்ட் ஆனோன்னா 1ஆம் மாதத்துலேருந்து 10ஆம் மாதம் வரைக்கும் கூட செலவு கொடுத்துருக்குறோம். ஆனால் அவங்க குழந்த பிறந்தவுடனே நீங்கள் எனக்கு என்ன சொத்து ஏதுங்கன்னு கேட்டாங்க. உடனே நாங்கள் இறைவனை தவிர வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை, இறைவனே வாரிசாக எடுத்துக்கிட்டோம். அவ்வளோ. இப்போ மனைவியும் உங்கள் சிவத்தொண்டில் இதில் இருக்காங்க, முதுகெலும்பாக இருக்காங்க. ஆமாம். நீங்கள் இப்போ அறநிலையத்துறை சரி, தொழில் துறை வாய்மொழியாக தான் இந்த உத்தரவு வாங்கியிருக்கீங்க. நாளைக்கு இந்த கோவில் பெரிய லெவலில் ஆயிடுச்சு, திருப்பி அது இறைவன் செயல் எதுவோ. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் வந்து நிறைய பிட்டிஷன்லாம் எழுதினாங்க. எல்லாத்தையும் எல்லா அறநிலையத்துறை சம்மந்தப்பட்ட, தொழில் துறை சம்மந்தப்பட்ட, தமிழ் மொழி சம்மந்தப்பட்ட எல்லா அலுவலகத்துக்கும் சென்று நான் கேட்டிருக்கிறேன். எல்லாமே பதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது நம்ம மேலே வன்முறையாக பிட்டிஷன் எழுதுறவங்க யாருமே வரல. கலெக்டரே ஒரு முறை வந்து அந்த கோயிலுக்கு விசிட் பண்ணி உன் மேலே இவ்வளோ பிட்டிஷன் எழுதுறாங்களே, கம்யூனிட்டி வாரியாக ஒரு ஆளை போட்டு இந்த கோயிலில் நிர்வாகத்தை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தாலுக்கா ஆஃபீஸு, விஓ ஆஃபீஸு, ஊர் பஞ்சாயத்து இடத்துல எல்லாம் கூட நோட்டீஸ் ஒட்டுனாங்க. ஆனால் யாருமே வரல. பிட்டிஷன் எழுதுனோட சரி, அவர் பொண்ணையாவே வந்து பார்த்துட்டு இது நீங்கள் தான் பண்ண முடியும், இவங்கெல்லாம் பிட்டிஷன் எழுதும் கலெக்டர் பொண்ணையா. அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரே வந்து நேராக என்கொயரி பண்ணிவிட்டு இது வந்து மக்கள் வந்து உங்கள் மேலே போராமையில் தான் சொல்கிறாங்களே தவிர அவங்க யாரும் இதுக்கு சிவத்தொண்டுக்கு வரமாட்டாங்க. அதேமாதிரி சிவத்தொண்டும் 4 பேர் செஞ்சு பண்ண முடியாது. ஒரு பொருளை வாங்கிறதுக்கு, ஒரு பூஜை பண்ணுறதுக்கு ஒரு முடிவு பண்ண தான் நடத்த முடியும். சிவத்தொண்டில் மட்டும். மற்ற கோயிலாக இருந்தால் எது ஒன்றாலும் பண்ணிக்கலாம், அங்கே கரப்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இங்கே கரப்ஷன், சிவன் சொத்து கொலை நாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். கொலை நாசம்னா நீங்கள் இப்படி இது உண்மையிலே அந்த நீங்கள் சொன்னீங்கல்ல, எது எவ்வளோ ஏக்கரா இருக்குது அந்த கோயிலுக்கு? 23 ஏக்கர் சொல்லி இருக்கு. அந்த சொத்துக்கோசம் தான் நீங்கள் செய்கிறீங்களா? இல்லை, சொத்துக்கு செஞ்சிருந்தா நான் கோயிலை கட்ட சொல்லுவேன். அது சம்மந்தமாக வழக்குக்கு போயிருப்பேன், கோர்ட்டுக்கு போயிருப்பேன். அந்த நிலங்கள்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி வச்சுட்டு இருக்கேனே தவிர அது சம்மந்தமாக இன்னைய லெவல் வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணல. நம்மளுக்கு இலக்கு என்ன? இறைப்பணி செய்கிறது இலக்கு. அந்த இலக்குலேருந்து நம்ம திசை திருப்பறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீங்க சிவன் சொத்து குலநாசன்ட்டு அதனால அந்த சொத்து மேல ஆசைப்படலையா? சிவன் சொத்து குலம் நாசம்ன்றது வந்து அது உண்மையாகவே சிவன் சொத்தை அழிக்கிற நினைக்கிறவனுக்கு அது உண்மையாக எங்கள் ஊரில் ஒரு 3 சம்பவம் இருக்குது. அது இந்த டிவி சாமியமாக வெளியே சொன்னால் நம்மளுக்கு எதிர்மறையாகவும் நடக்கும். ஆனால் சிவன் சொத்தை வச்சுருக்கிறவன் இன்னை வரைக்கும் கல்யாணமும் பண்ணிக்கல, மாடி கட்டி கூட அதில் போய் படுத்தவும் கிடையாது. அதேமாதிரி சிவன் சொத்தை அனுபவிச்சுவன் அழிஞ்சிருக்காங்க 2-3 பேர். அப்படி இருந்தும் இன்னும் அறியாமலாம் நிறைய பேர் சிவன் சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அது உண்மையில் நடக்குது. ஆமாம், இந்த கலியுகத்தில் நடக்குது. உண்மைன்றீங்க. சிவன் சொத்து குலநாசம், அந்த சொத்து அனுபவிக்க உண்மையிலே உண்மை. ஆனால் நம்ம சிவனடியார் உடைய கணிப்பு என்னன்னா, சிவன் சொத்து குலநாசனா நம்ம எவ்வளோ திருநீர் அணிகிறோமோ என்றைக்கு இருந்தாலும் நம்ம சாம்பலை ஆகப்போகிறோம். இன்னொரு கருவறையில் பிறக்கக்கூடாதுன்றது தான் குலம் நாசம் பண்ணுவார் சாமி. இந்த பிரிவையோடு முடிச்சுப்பார். சிவனுக்கு பணி செய்கிறவங்கள சிவன் சொத்துன்றது திருநீர், அது அணிகிறவங்களுக்கு இந்த பிரிவோட முடிச்சிடுவார். சிவனே நீங்கள் 2 பேரும் ஏற்றிட்டு இருக்கீங்க நீங்கள்ட்டு. அப்படின்னா சிவன் பக்தி நிறைய போட்டீங்கன்னா சித்தன் போக்கு சிவன் போக்கு அணுவாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அது மாதிரி மாறிட்டீங்களா? சித்தன் போக்கு சிவன் போக்குன்னா நம்ம சித்தராக இருந்துட்டோம்னா சிவன் நம்மளை தேடி வருவார். அது நம்ம காடு மலையில் போய் அமைதியாக இருக்கலாம். ஆனால் இவருக்கு நம்ம தொட்டதுனால இந்த பணி இலக்காக நம்ம கொண்டுட்டோம். இறை தொண்டா பண்ணதுனால அவருடைய பணி, அந்த திருக்கோயிலுடைய பணி நிறைய ஒன்றும் பேலன்ஸ் இருக்குது. இதெல்லாம் முடிகிற வரைக்கும் சித்தன் போக்கு சிவன் போக்க நம்ம காடு. எனக்கு எண்ணம் இருக்குது, என்னுடைய வாழ்க்கை வந்து காசிலேயோ, என்னுடைய இறப்பு அண்ணாமலையிலையோ காசிலேயோ எங்கே இறக்கணுன்ட்டு எண்ணம் இருக்குது. ஆனால் எனக்கு இப்போது தொடர் வினையாக என்னுடைய மனைவி
அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட். ஆமாம், கூட இருக்கிறதால அந்த வினைப்பயன் முடிகிற வரைக்கும் நாம் அவங்க துணையாக இருக்கணும். சார் இப்போ சிவனுக்கே தொண்டு செய்யணும்னுட்டுன்னா இப்போ வந்து இந்த கோவில் புனரமைப்பு இதுன்ட்டு வேற ஏதாவது கோவிலுக்கு சிவனுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? அது பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் அது நம்மளுடைய அகந்தி அதை சொல்லக்கூடாது. நாம் நான் கேட்கறேன். சிவப்பணி வந்து நிறைய பண்ணியிருக்கிறோம். நிறைய ஒரு 12 கோயிலுக்கு நம்ம முன்னிருந்து சில விஷயம்லாம் பண்ணியிருக்கிறோம். என்ன மாதிரி விஷயங்கள்? இதே மாதிரி புனரமைப்பு தான். ஓ, பாயடிஞ்ச கோயில் 50 வருஷம் 30 வருஷம் 100 வருஷம் பூஜை இல்லாத கோயில். சிவலிங்கம் தனிமையில் இருக்கிற இடத்துல போய் அந்த ஊர் மக்களையே கூட்டி வச்சு அந்த கோயிலை நிர்மாணிக்கிறது, இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். அது விழாவிலேயே எந்தெந்த ஊருன்னு சொல்லக்கூடாது. சொன்னால் சொல்ல வேண்டாம். ஆன்மீக ரீதியாக ஆணவத்தை கொடுத்துரும். இதுவே சொல்லக்கூடாது. இல்ல இது சிவ தொண்டு தானே, சிவனுக்கு தொண்டு செஞ்சிருக்க அது சொல்றதுல இது இல்லை. உங்களை மாதிரி இது பாக்குறவங்க அவங்களும் அது மாதிரி அது நிர்வாகம் பண்றவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல மன ரீதியா இவர் பணி பண்றதை சொல்லி காட்டுறாருன்றது ஒரு மனசு ரீதியாக அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். இது பண்ணிட்டு போவார். இந்த கலியுகத்தில் இது நம்ப முடியுதா? 100% நம்பி தான் ஆகணும். ஏன்னா இது கலியுகம். நீங்க சொல்றதெல்லாம் என்னால பொதுவாகவே நம்ப மாட்டாங்க. இன்னும் இருக்கு நிறைய விஷயம் நம்பணும். அதில் இன்னொரு விஷயம், சரி உங்க கண்ணெதில் இதெல்லாம் நடந்ததுனால தான் நம்ம வந்து திராவிட கழகத்துலேருந்து ஆன்மீகத்துக்கு முழுக்க வந்தது. காரணமே இறைப்பணி. அரசியலை விட இறைப்பணின்றது ரொம்ப மோசமானது. சரி, உங்களுக்கு எதிர்வினைகள். சரி, கட்சி இதுல இருந்தீங்க, கட்சியில என்ன மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கு? நான் லோக்கல்ல இளைஞர் அணி அமைப்பாளராக இருந்து, அதுக்கப்புறம் கழக செயலாளராக இருந்து, அதுக்கப்புறம் ஒன்றிய அமைப்பு தொழிலாளர் அணியாக இருந்து, கூட்டுறவு சங்க தலைவராகவும் இருந்தேன். 2 முறை இருந்தேன். கூட்டுறவு பேங்க்கில் 2 முறை இருந்தேன். இது எல்லாம் இந்த அரசியல் பதிவே வேணான்னுட்டு இன்றைக்கி இறைப்பணியே புலியாக இருந்தேன். நான் இன்றைக்கி புழுவாக இருக்கேன். அங்கே அதிகமாக சந்தோஷம் கிடைக்குதா? இங்கே அதிகமாக சந்தோஷம் இல்லை. அதில் 2 சந்தோஷம் கிடைச்சிது. இந்த 2 சந்தோஷத்தில் எது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது? மன அமைதி இருக்குது. மன அமைதிக்கு ஆன்மீகம். அரசியல் இருந்தால் கூட அதுக்கு உண்மையாக உழைச்சதுக்கு உண்டான எனக்கு அந்த தகுதியான பொறுப்பு கொடுத்துட்டாங்க. என்னோட தகுதி அது ஒரு எது அரசியலும் பயணப்பட்டிருக்கீங்க, இப்போ ஆன்மீகத்திலையும் பயணப்படுறீங்க. சரி, இப்போ வந்து இப்போ 12 கோயிலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய உழைப்பு உங்களால் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. இனி என்ன மாதிரி கொண்டு போக போறீங்க இந்த சிவன்கான தொண்டை? இனி வந்து என்னுடைய இலக்கு வந்து நிறைய ஊனமுற்றவங்களுக்கு உதவணும். மெயின் இலக்கு. அதே மாதிரி நல்ல கல்வி படித்தவங்களுக்கு சின்ன சின்ன உதவி மறைமா அதை நான் செஞ்சதெல்லாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஏழை பெண்களுக்கு திருமண உதவி எதுவுமே வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள். நம்ம பண்ணுறதே இறைவனுக்கு நம்மளுக்கு மட்டும்தான். அதே மாதிரி சோசியல் ஒர்க்கு, அதாவது மழை பெஞ்சா வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டால் அங்கே போய் நான் நிறைய விஷயம் அவங்களுக்கு துணி சாப்பாடு எல்லாமே கொடுப்பேன். ஆனால் வெளியே அது ஒரு பெருசாக விளம்பரப்படுத்திக்க மாட்டேன். இப்போ கூட அண்ணாமலைக்கு போய் சிவனடியார்கள் சன்னியாசிகளுக்கு ஒரு 400 சால்வை கொடுத்தோம். இருந்தாலும் அவங்க குளிரில் வாடுறாங்க தொண்டு செய்கிறவங்களுக்கு. ஆனால் நம்ம அதை வந்து பெருசாக விளம்பரப்படுத்திக்க கூடாதுன்னு மனசாக நம்மளுக்கு இறைவனுக்கு மட்டும் தெரிஞ்சால் நினைக்கிறேன். நான் முன்னே கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் சித்தர் வந்து நீங்கள் சூசைட் பாயிண்ட் போயிட்டு வந்துட்டு கோயிலுக்கு வந்து ஏற்றுங்க. அப்போ உங்ககிட்ட பணமே இல்லை. ஆமாம். அப்போ அதுக்கு பணத்துக்கு என்ன செஞ்சீங்க? அப்போதுக்கு அதாவது இறைவனே சித்தராக வந்தாருன்னு நினச்சிட்டேன் நான். ரைட்டு. நீங்கள் வந்து ஊரில் வந்து விளக்கேற்றுறதுக்கு இன்னும் அதுக்கு பயணிக்கிறதுக்கு செய்யணும். அதுக்கான பயணிக்கிறதுக்கு உண்டான பொருள் விதியே இல்லாதனால அன்றைய காலகட்டத்தில் எங்களுக்கு இருந்த ஒரே ஆயுதம், எங்கள் மனைவி கிட்ட இருந்த ஒரே ஆயுதத்தை மட்டும் வச்சு தான் பூஜை சாமான் தட்டு. அது மாங்கல்யம். நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல. நான் சொல்றேன், அது ஒரே ஆயுதம்னா எதுன்னு தெரியல எங்களுக்கு. அது மாங்கல்யம் அதுதானே. அது மாதிரி ஒரு பொருள். அதை வச்சுதான் இன்னைக்கு அது ஆரம்பம். அதுதான் அந்த ஆரம்பம். எது அதாவது ஒருத்தன் வறுமையில் இருக்க சொல்ல பக்கத்து ஊருக்கு போகிறான் ஒரு ஜோசியனை பார்த்து, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறினா நம்மளுக்கு நல்லதாக சொல்லுவான்னு சொல்லிட்டு அந்த ஜோசியரை பார்க்க போகிறான். அந்த ஜோசியர் என்ன சொல்கிறாருன்னா, நீ போயிட்டு அடுத்த வாரம் வான்றாரு. சரின்னு சொல்லிவிட்டு இவன் கிளம்பி வரான். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போக சொல்ல
இடையில ஒரு பாயடைஞ்ச கோயில் இருக்குது. அப்போது அவன் போக சொல்ல அந்த கோயிலுக்கு நேராக போக சொல்ல ஒரு மின் இருட்டலும் இடி மின்னலும் மழையும் வருது. அப்போ அந்த கோயிலில் ஒதுங்குறப்போ சாமியும் உள்ளே நனைஞ்சின்னு இருக்காரு. நனைஞ்சின்னு சொல்ல ஒரு சனம் அவன் நினைக்கிறான், ஐயோ நானாவது நல்லா இருந்தாலும் உனக்கு ஒரு சின்ன குடிசை போட்டு பார்ப்பனேன்னு நினைக்கிறான். அப்போ பெரிய ஒரு மின்னல் அடிக்குது. அந்த மின்னல் வெளிச்சத்தில் அவன் மேலே தலைக்கு மேலே ஒரு கரணாகமும் அந்த உத்திரமும் சரியாக பார்க்குது. அந்த மின்னல் ஒளியிலேருந்து அவன் தப்பிச்சிட்றான். மீண்டும் ஒரு வாரம் பொறுத்து அந்த ஜோசியராண்ட போகிறான். அப்போது அந்த ஜோசியர், நீ அன்றைக்கி வந்து போனியே, அன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி என்னன்னு கேட்குறாரு. ஏன்னா அவன் ஜோசியம் பார்க்க போகிறன்னு அவனுக்கு இறப்பு தேதி, இறக்குறவனுக்கு நம்ம எப்படி ஜோசியம் சொல்கிறது அப்படின்ட்டு அவனை திருப்பி அனுப்பிச்சிட்றாரு. அப்போது அவர் கேட்குறாரு என்ன நிகழ்ச்சி நடந்ததுன்னு. இந்த நிகழ்ச்சியை சொல்கிறான். அப்போ ஒரு சனம் சாமியை நினச்சதுக்கே கடவுள் அவன் உயிரை காப்பாற்றி கொடுத்துக்க சொல்ல சதா நினைக்கிற நம்மளை எவ்வளோ இன்பத்தில் வச்சுருப்பார், பேர் இன்பத்தில். அதனால் அப்படியே அந்த இறைவனுடைய உங்களை மறுபிறப்பு கொடுத்தார். அதை எடுத்துக்கலாமா? மறுபிறப்பு கொடுத்த அவனுக்கு நமக்கு அது அந்த சூழ்நிலைக்கு உருவாக்கட்ட தன்மையில் இருந்து சதாசிவனையே நினைக்கணும். சதா என்னைக்கு அவரை நினைக்க ஆரம்பிச்சோன்னா என்னை வரைக்கும் சிவமும் அட்சய பாத்திரமா இருக்கும். அட்சய பாத்திரன்றது ஒரு துணி எடுக்கிறப்பெல்லாம் காசு வரும், எடுக்கிறப்பெல்லாம் வரும், சோறு சாதம் வரும். இப்போ அந்த மெத்தடில் கடவுள் நம்மளை வச்சுருக்காரு. மிகுதியாகவும் கொடுக்காமையும் இல்லாமையும் அட்சய பாத்திரமா வச்சிருக்காரு இறைவரும் சிவபெருமான். சரி, இப்போ உங்களை நாடி வர சிவனுக்கு தொண்டு செய்யணும், எங்களுக்கு உங்களால் முடிஞ்ச தொண்டு செய்யுங்க, பணமாவோ எதுவோன்ட்டு அவங்க உண்மையாக தான் கேட்குறாங்கன்ட்டு நீங்கள் எப்படி அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க? அது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே இன்னைக்கு உண்மையிலே நிறைய ஃப்ராடு தான் நடக்குது. 99% வந்து திருநீர் அணிந்து ஏமாத்துறவங்க இருக்காங்க. அதே நான் இழந்தும் இருக்கிறேன் நிறைய விஷயம். அது வந்து கொத்தனவன் நண்பனாக இருந்தால் வெளியே சொல்லக்கூடாது, சரிதா? அதே மாதிரி திருநீர் அணிஞ்சு வந்து ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருந்தாலும் அந்த உண்மையான எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அதுதான் ஒரு இது. உண்மையான கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கஷ்ட காலத்தில் கூட இருப்பாங்க நிறைய சிவத்தொண்டர்கள், அவங்கள தான் உண்மையான அவங்க மூலமாக நீங்கள் அறிஞ்சிப்பேன். இதில் வந்து நல்லவங்களும் இருப்பாங்க, திருநீர் அணிஞ்சவங்கள, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஆனால் நம்ம யாருமே நம்ம சிவபெருமான் வந்து எல்லாரும் இன்புற்று தான் இருக்க சொல்லிடுறோம். கெட்டவங்களுக்கும் உதவி பண்ணுறதுக்கு தான் நம்ம உதவி பண்ணுறோம். இப்போது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு ஒருத்தர் வந்தார். என்னுடைய மகன் +2க்கு தேர்வுக்கு பணம் கட்ட முடியல, ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த ஸ்பாட்லேயே ஒரு 12,000 ரூபா கொடுத்தேன். ஆனால் அவர் ஒரு 2-5 கிலோமீட்டர் தள்ளி பார்த்தா அவர் தண்ணி போட்டுட்டு படுத்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்ம கண்ணுக்கு ஒரு பையனுடைய மாணவனுடைய கல்வி இழந்துடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அவங்களுடைய சூழ்நிலை வந்து வேறு மாதிரி இருந்தால் அதுக்கு நம்ம இறைவன் தான் அவங்களுக்கு பார்த்துக்கணும். நம்ம மன ரீதியாக யாரையும் தண்டிக்கவும் கூடாது, பேசவும் கூடாது. அது அவங்களுடைய தன்மை. நம்ம என்ன தன்மையில் இருக்கிறோமோ அந்த தன்மையோடவோ நம்ம இலக்கோடவோ நம்ம வாழ்ந்துட்டு போகணும். சார், உங்களுடைய சிவத்தொண்டு இன்னும் தொடர ஜென் டிவி சார்பாக வாழ்த்துக்கள் சார். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.